ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் ஓப்பன் பண்ணோடனே நம்ம இன்னும் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் ஹாங்குக்கும் நடுவில் இருக்கிறத சரி பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லாத ஆளாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். இதில் எப்படி நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஏன் நீ இப்போ இருக்கிறத பற்றி பேசுகிற? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு யோசிச்சுப்பாரு. அப்போ உங்களுக்குள்ளே இருந்த லவ்வையும் யோசிச்சுப்பாரு. உன்னை பார்த்து தானே இம்ப்ரெஸ் ஆகி அவள் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா. உனக்காக அவள் ஹெலிகாப்டரே உங்க ஊருக்கே கொண்டு வந்தா. அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி இருக்கவ இப்ப ஏன் இம்ப்ரெஸ் ஆக மாட்டா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு நம்ம ஹாங்க, இப்ப ஏன் நீ இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. நீ என்னதான் சொன்னாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த லவ் மாறவே மாறாது. நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டோம்னா அது லைஃப் லாங் நமக்கு மறக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் லவ்வும். நமக்குள்ளே அந்த லவ் ஃபீலிங் எப்பயுமே காலத்துக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நீ திரும்ப கொண்டு வரணும். நான் ஒரு டிவோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், நான் சொல்கிறேன் கேளு. ஏன் நிறைய டிவோர்ஸ் ஆகுதுன்னா, அவங்க லவ் பண்ணும்போது அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க, எப்பயுமே கூடவே இருப்பாங்க. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்கறதுனால ரெண்டு பேரும் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்ஸ் ரொம்ப கம்மியாகிடுது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால சின்ன சின்ன பிரச்சனை தான் எல்லாருமே டிவோர்ஸ் வராங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அந்த பக்கம் நம்ம ஹாங்கோட ஆண்ட் ஒரு கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஆண்டோட எக்ஸ் ஹஸ்பண்டோட மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. அதை தெரிஞ்சு ரொம்ப கோவமான ஆண்ட் அவரை ரொம்ப அடிக்கிறாங்க. அடிச்சு அங்க இருக்க செடியை பிச்சு எல்லாம் அடிக்க ட்ரை பண்றாங்க. உடனே போலீஸ் கால் பண்ணி போலீஸ் வந்துடுறாங்க. இங்கேயும் நம்ம ஆண்ட நம்ம யூனோ தான் காப்பாத்துறாரு. நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூனோ கேக்குறாரு. அதுக்கு, உனக்கு என்னோட பிரச்சனை என்னன்னு தெரியாது, நான் இது வரையும் 3 மேரேஜ் பண்ணிட்டேன், எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க, நான் நினைக்கிறதும் என் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிகரெட் எடுக்கிறாங்க. உடனே இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னா திரும்ப போலீஸ் தான் பிரச்சனை தான் ஆகும், உங்களை சேர்மன் கூட்டிட்டு வர சொன்னாரு, வாங்க போலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. ஹாங்கோட ஆண்டி அங்க படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது சேர்மன் பேச ட்ரை பண்றாரு. இவர் என்னதான் பேச ட்ரை பண்ணாலும் நம்ம ஆண்டி ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உங்க அம்மா இறந்ததுக்கு அவ காரணம் இல்ல, என்னோட பணம் காசு எதுவுமே வேணான்னு நினைக்கிறா, அவ என் கூட இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறா அவ அப்படின்னு சொல்றாரு. நீ என்னதான் சொன்னாலும் என்னால அவளை நம்ப முடியாதுன்னு அப்படின்னு நம்ம ஆண்டும் சொல்லி கோவமா படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்மனும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த கேம்லாம் விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மனை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தோக்கடிச்சிடுறாங்க. இதை பார்த்த சேர்மன், உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் அதை உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்மன் சொல்றாரு. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, இப்ப எதுவும் வேணாம், பின்னாடி நான் வேணும்னும் போது கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில நம்ம ஹாங்கோட அப்பாவும் அம்மாவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துட்டு ஹாங்கோட அப்பா சொல்றாரு, நீ பிரெக்னெண்டா இருக்கும் போது இந்த ஷூட்டிங் ஸ்டார் பார்த்து தான் நமக்கு பொண்ணு பிறக்க போகுதுன்னு நீ சொன்ன, அதே மாதிரி நம்ம ஹாங் பிறந்தா அப்படின்னு நம்ம ஹாங்கை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு கேட்டு டென்ஷன் ஆகி அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. உடனே ஹாங்கோட அப்பா நிறுத்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு நடந்தே நினைச்சு கஷ்டப்படுத்த போற அவளை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நடந்ததெல்லாம் உங்களுக்குலாம் வேணா ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சுவான் இறந்ததை என்னால மறக்கவே முடியாத விஷயம், அது காரணமானவங்களையும் என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பின்னாடி இருந்து ஹாங் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. சுவான் யாருன்னு தெரியல, அவங்க இறந்ததுக்கு ஹாங் தான் காரணமான ஒண்ணு நமக்கு தெரியாது. இந்த சீன்ல நம்ம யூனா அவனோட ரூம்ல உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கான். அவன் எழுதிட்டே இருக்கும்போது அவர் டாக்டர் கிட்ட பேசினது ஞாபகம் வருது. ஹாங்குக்கு எப்படி சரி பண்ண முடியும், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு சிலர் மிராக்கிளா இதுல இருந்து தப்பிச்சு வெளியில உயிரோட இருக்காங்க இன்னுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இவன் உடனே ஷாக் ஆயிடுறான். சந்தோஷத்துல ஷாக் இல்லைங்க, இதெல்லாம் டெஸ்டே இருக்கு, அப்பாடா இவ போயிடுவா அப்படின்னு நம்ம நிம்மதியா இருந்தா இவன் என்னடா இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வரான். அதை பத்தி தேடுறான். திரும்ப கூகுள்ல தேடும் போது, இன்னும் 3 வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு சொன்னவன் 30 வருஷம் உயிரோட இருக்கான். நேத்து இருந்த டியூமர் இன்னைக்கு இல்ல அப்படின்ற நிறைய பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்லாம் படிச்சு பாக்குறான். படிச்சுட்டு அப்படியே டயர்டாகி அங்கேயே தூங்கிடுறான். ரொம்ப லேட் நைட் வீட்டுக்கு வர நம்ம ஹாங்கும் நம்ம யூனோவை ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி யூனோ ஞாபகம் அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல அவன் அங்கேயே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. எழுப்பி பெட்ல படுக்க வைக்கலான்னு ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி லேப்டாப்ல என்ன சர்ச் பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்களோட டிசீஸை பத்தி சர்ச் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நமக்காக நம்ம கேரிங்கா இருக்கானே, இவ்வளவு நடந்து நம்ம இவ்வளவு திட்டியும் ஒன்றும் நம்ம மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம யூனோவும் டக்குன்னு எழுந்துடுறான். எழுந்து பார்த்து, லேட் நைட் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி நீ போ தூங்கு, நானும் போய் பெட்டில் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிளம்புற நம்ம ஹாங்கும் திடீர்னு நின்று, எனக்கு டியூமர் இருக்குன்னு தெரிஞ்சோடனே நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன், உன்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பி ஆகிடும், நான் தனியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்காக இவ்வளோ கேரிங்காக என்னோட டிசீஸ் பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. யூனோவும் முடிச்சுட்டே, ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் பார்த்துருக்கேன், உன்னை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்றக்காக தான் நான் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு
சொல்கிறாரு. யாருக்கு வேணால் லைஃப் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹாங்கும் உடனே நம்ம யூனோ கிட்ட போகிறாங்க. கிட்ட போனோடனே நம்ம யூனோ பயந்து எழுந்துடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு இது சரியாயிடும் அப்படின்னு நம்ம ஹாங் சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் வந்துடுச்சுன்னு சொன்னோடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். 3 மாதத்தில் இறந்துருவேன்னு சொன்னோடனே ரொம்பவே வருத்தப்பட்டேன். எனக்கு ஏதாவது ஆனால் கூட என் ஃபேமிலியில் யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் விட நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன், நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி என்னோட டிசீஸையும் சரி பண்ணுறது அவங்களால செய்ய முடியாத காரியமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிடுறேன். அதனால அவங்க கண்டிப்பாக என்னை காப்பாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு கேட்குறான். பாத்தியா இந்த விஷயத்த சொன்னோன்னே உன் மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கும் அந்த ரூம்லேருந்து போயிடுறாங்க. அங்கே கதவை சாத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறான் நம்ம யூனோவும். என்னடா பண்ணுறது, விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். இந்த சீனில் நம்ம சியோலை காமிக்கிறாங்க. சியோல் அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தையோட ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க ஒய்ஃப் அதை அலோ பண்ணுறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு சீக்ரெட்டாக மேரேஜ் நடந்திருக்கும் போல், அவங்க அப்பா அம்மா தான் நீங்கள் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். இந்த ஃபோட்டோ எங்கேயாவது லீக் ஆகிடுச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்கிறனால இவனும் சரின்ட்டு அமைதியாக உட்காந்துருவான். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். என்னோட பிரதர் உங்ககிட்ட ஒரு இன்வெஸ்டரை பார்க்க சொல்லி சொன்னான். அவர் ரொம்ப பெரிய ஒரு இன்வெஸ்டர், அவர் நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹாங்கோட கூட படித்தவர், அவர் இப்போ கொரியாவுக்கு வந்திருக்கிறாரு, நாம நாளைக்கு போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் இந்த இன்வெஸ்டர் ப்ளஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹாங்கும் வராங்க. ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டரான ஹார்மோனை பார்க்கறதுக்காக அவங்க வராங்க. அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ண போகும்போது அந்த இடத்துல ஒரு லேடி இவங்கள தடுக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹாங் கூட படித்த ஒரு லேடி. அவங்களுக்கு நம்ம ஹாங்கை பார்த்தாலே பிடிக்காது. அவங்கள வேணும்னே வெறுப்பேற்றதுக்காகவே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ஹார்மோனை பார்க்க போறியா, அவர்லாம் உன்கிட்ட பேச மாட்டாரு, ஏன்னா அவர் ஃபேமிலியோட வரவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவார், நானும் என்னோட ஹஸ்பண்டோட வந்திருக்கேன், நான் என் ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஹாங்கும் பாத்ரூம்குள்ளே ஓடி போய் உடனே நம்ம யூனோக்கு கால் பண்ணி நீ இங்கே உடனே வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் என்னால் வர முடியாது, ஏன்னா நான் கோர்ட்டில் இருக்கேன், கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அந்த லேடி திரும்ப வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹாங் கிட்ட என்ன நீ இப்போ உன் ஹஸ்பண்டுக்கு தானே கால் பண்ணிட்டு வந்த, அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் நான் டல்லா இருக்கேன்னு எனக்கு தெரியும், உன்னை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே, உங்கள் ஃபேமிலி பற்றி, நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை, நீ கூப்பிட்டா போய் அவர் எப்படி வருவார் இப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஹாங்கை கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க. இவங்க டென்ஷனான நம்ம ஹாங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பயும் விடாமல் அவள் பின்னாடியே நின்று துரத்திக்கிட்டே, நம்ம காலேஜ் படிக்கும் போது யூன்சன் உன்னை ப்ரொபோஸ் பண்ணால, நீ அப்போவே அவனை அக்செப்ட் பண்ணியிருந்தா வேணா இப்போ ஹார்மன் கிட்ட நீ பேசியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹாங்கும் நீ எதுக்கு இப்போ அவனை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு விஷயமே தெரியாதா, நீ நினைச்சிட்டு இருக்க அந்த ஹார்மனோட ரைட் ஹேண்டே நம்ம யூன்சங் தான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஹார்மன் பக்கத்தில் பார்த்தா யூன்சங் நின்றுட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு யூன்சங்கை கூப்பிட்டு விட்டுறா. இவனும் நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவனுக்கு நம்ம ஹாங்கை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஷாக்ல நிற்கிறாங்க. இவன் நம்ம ஹாங்கை காலேஜில் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். நீ ஏன் கொரியாவுக்கு வந்தது எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹாங்கும் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. என்னது நான் உன்கிட்ட சொல்லணுமா, நீ தான் என்னை வார்ன் பண்ணி அமிச்சேன், நான் உன்னை ப்ரொபோஸ் பண்ணதுக்கப்புறம் உன் பக்கமே திரும்பி வரக்கூடாது, உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி அமிச்சேன், இப்போ இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி நம்ம யூன்சங் கேட்குறாரு. ஹாங்குக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. உடனே அவங்க சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தொல்லை பண்ணிட்டு இருந்திருப்ப, அதனால நான் உன்னை அப்படி வார்ன் பண்ணியிருப்பேன், நீ அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஹார்மன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நீ தான் ஹார்மனோட ரைட் ஹேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவரும் சிரிச்சுட்டே வந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹார்மனும் அந்த பக்கம் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாரு. ஹாங் யூனோக்கு மெசேஜ் பண்ணி இப்போ நீ என்ன பண்ணுற, இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் அவன் ஹஸ்பண்டோட நம்ம ஹாங் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு கேவலமாக சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பான். இன்னொரு கப்பிள் ஹாங்கை இடிக்கிற மாதிரி போகிறாங்க. இவங்க கீழே விழுற மாதிரி போன உடனே யாரோ நம்ம ஹாங்கை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா யூனோ. நீ எப்படிடா இப்படி வந்த அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஏதோ வேலைலாம் இருக்குன்னு சொன்னேன், எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. வேலை இருந்துச்சு, ஆனால் அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு உனக்காக வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்புறம் ஹார்மன் கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூனோ கிட்ட பேசுகிறான். இதுக்கு முன்னாடி ஹாங் நடந்துக்கிட்டதை வச்சு நான் அவள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டா அப்படின்னு நினச்சேன், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு யூனோவும் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஹாங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு
சொல்கிறாரு. உடனே யூனோவும் இருந்துட்டு நான் இதுவரையும் ஹாங் கிட்ட பழகினதுல அவளுக்கு இப்படி இவ்வளோ க்ளோஸாக யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யூன் சங்கும் ஃப்ராங்கா உண்மையை சொல்லிடுறாரு. நான் வந்து ஒன் சைடாக ஹாங்கை லவ் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜில் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட யூனோவும் நார்மலாக இருக்கிறத பார்த்து யூன் சங் கேட்குறாரு, நீங்கள் ஏன் கோவமே படலையா, உங்களுக்கு இதில் ஆச்சரியமாகவே இல்லையா, நீங்கள் ஏன் நார்மலாகவே இருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு யூன் சங்கே அதுக்கும் பதில் சொல்கிறாரு, இதில் ரெண்டே விஷயம் தான் இருக்க முடியும். ஒன்று உங்களுக்கு ஹாங் மேலே இருக்க நம்பிக்கையாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஹாங்கை பற்றின கவலை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்குமா ரெண்டாவதாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறாரு அங்கேருந்து. யூனோ உடனே வந்துட்டு இவன் எப்படா உண்மையை கண்டுபிடிச்சிட்டான், நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டே பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஹாங் காலேஜில் படிக்கும்போது பேசாமல் எவனை லவ் பண்ணியிருந்தா நம்ம இந்த குடும்பத்தில் வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு பாத்ரூமில் புலம்பிக்கிட்டே வெளியில் வரான். அப்போ ஹாங்கும் யூன் சங்கும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம யூனோக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு கேட்குறாரு, இவர் யார் அப்படின்ற மாதிரி. யூன் சங்கை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவர் இவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர், இவர் ஹார்மனோட ரைட் ஹேண்டு, இவர் என்ன சொன்னாலும் ஹார்மன் கேட்பாரு, இவரை பார்க்கறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இந்த பார்ட்டிக்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் கிரேஸ் ஹாங்கோட அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம டேயும் இருப்பாங்க. அவங்களும் யூசங் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த யூன்ஸ் அவரோட கான்டாக்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பையனுக்கு கிடைச்சா சேர்மன் நம்ம பையனை ரொம்ப பாராட்டுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாங்குக்கு லைஃப் பார்ட்னராக இவர் தான் வந்திருக்கணும். ஹாங் தான் நம்ம பேச்சை கேட்காம எங்கேயோ போய் யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதனால அவரோட எதிர்காலமே பாலா போயிடுச்சு. இவரை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுகிட்டே வர நம்ம ஹாங்கும் கிரேஸ்க்கு பதில் சொல்லிகிட்டே வராங்க. உங்களோட எந்த அட்வைஸும் நாங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. என் லைஃப்பில் நான் யூனோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அவனெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேனோ எனக்கு தெரியல. நான் ரொம்ப இதோட மோசமான நிலைமையில தான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. ஹாங்கோட அம்மா இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நீ யூன் சங்க நம்ம ஃபேமிலி ஹண்டிங்க்கு போகிறோம்ல அதுக்கு இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அவனை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. நீ தான் அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஆச்சு, நீ இன்வைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுன்னு ஹாங்கும் சொல்கிறாங்க. நான் உன்னோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மேலே கேஸ் போடுறேன்னு சொன்னால அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ யூன் சங்க கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹாங்கும் யோசிச்சு பார்க்குறாங்க. அடுத்த சீனில் இவங்க எல்லாருமே ஹண்டிங்கு ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்குறாங்க சீனை பார்க்குறோம். அங்கே யூன் சங்கும் வராரு. யூன் சங், ஹாங்கு, யூனோ 3 பேரும் ஒரு ஹெலிகாப்டரில் உட்காராங்க. ஹாங்கும் யூன் சங்கும் உட்காந்து பேசிகிட்டே வரதை பார்த்து நம்ம யூனோக்கு ரொம்ப வராரு. இவங்க எல்லாரும் ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாவுக்கு வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சேர்மன் தான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது எல்லாரும் பேரா போய் வேட்டையாடிட்டு வரணும், யார் அதிகமாக வேட்டையாடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய காட்டு பணியெல்லாம் இருக்கும், எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. யூனோவும் ஹாங்கும் ஒன்று நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹாங் இருந்து, நீ இந்த தடவையாவது ஒழுங்காக வேட்டையாட போறியா இல்லையா, லாஸ்ட் 2 டைம் வந்தப்போ நீ ஒழுங்காக வேட்டையாடவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் தாத்தா ஏன் தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறாரு, இப்போ வேட்டையாடி எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யார் நிறைய வேட்டையாடுறாங்களோ அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும்னு எங்கள் தாத்தா நம்புறாரு. அதனால தான் வருஷம் தாத்தா கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் ஹண்டிங் டெஸ்ட் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹாங்கும் அங்கேருந்து போய் வழக்கம் போல் நான் தான் இந்த தடவையும் நிறைய ஹண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிடுறாங்க. இதுலேருந்தே ஹாங் தான் ஒவ்வொரு தடவையும் வின் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதனால தான் அவங்க தாத்தா அவங்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுக்குறாங்க போல இருக்கு. இந்த சீனில் கிரேஸை காமிக்கிறாங்க. இவங்க கையில் ஏதோ ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு ஹாங் இருக்க இடத்த பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேலியெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. யாரோ வேணும்னே கட் பண்ணி விட்டுருக்காங்க போல இருக்கு. இந்த இடத்துல நிறைய காட்டு பண்ணியெல்லாம் இருக்குல்ல. அந்த சைடு யூனோவும் ஹாங்கும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. யூனோவும் கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அங்க டவர் இல்லாதனால லைன் கிடைக்காம இருக்கு. ஏதோ சவுண்ட் கேட்ட உடனே யூனோவும் ரைஃபிள் எடுத்து நிக்கிறாரு. ஏதோ அனிமல் தாக்க வருது, அதை வேட்டையாடணும்னு நினைக்கிறாரு. ஆனா பார்த்தா அங்க யூன்சங் நின்றுட்டு இருக்காரு. யூன்சங் நின்ன உடனே நீ எதுக்கு இங்க வந்த, அவங்கவுங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு தனித்தனி இடம் கொடுத்துருக்காங்களா, நீ ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத யூன்சங் அங்க இருக்க ஒரு மானை வேட்டையாடுறதுக்காக ட்ரை பண்றாரு. அதை பார்த்த யூனும் உடனே அந்த மானை தப்பிக்க வைக்கிறதுக்காக ஷூட் பண்றாரு. அதுவும் உடனே ஓடி போயிருது. நீ ஏதாவது ஹண்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா உனக்கு கொடுத்த இடத்துல போய் ஹண்ட் பண்ணி இங்கே வந்து எதுவும் ஹண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. இந்த சீன்ல ஹாங்க வேட்டையாடுறதுக்காக துப்பாக்கியை ஏந்தி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் ரெடியா இருக்காங்க எதையும் ஷூட் பண்றதுக்காக. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க எங்க இருக்காங்கன்றதே அவங்களுக்கு மறந்து போயிடுது. அவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க. ரைஃபிள் எல்லாம் கீழே போட்டு பனி மூட்டமா இருக்கு. ஏதோ யோசிச்சு பாக்குறாங்க. தண்ணியில யார் கையோ பிடிக்கிற மாதிரியும் ஸ்கூலுக்கு வெளியில நிக்கிற மாதிரியும். உடனே நம்ம யூனோவோட ஃபேஸும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. திடீர்னு பார்த்தா ஒரு காட்டு பண்ணி எதிரில் வர மாதிரி இருக்கு. இதுவும் கனவா இல்லை ஒரு நிஜமானே தெரியல. இது நிஜமா கனவா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க.